எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க எஸ்.ஆர். நான் ஒரு 1 மந்த்தா வெயிட் பண்ணிட்டுருந்தேன். துரேந்தர் மூவி பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா, ஏன் 1 மந்த் ஆயிடுச்சுன்னா, ஹிந்தியில தான் ஓடிட்டு இருந்துச்சு. தமிழ் டப்ல எதுவுமே இல்ல. ஸோ Netflixல இப்ப தான் தமிழ்ல வந்தது. நான் அந்த மூவிய பார்த்தேன். ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி இந்த மூவி எப்படியோ பார்த்துட்டேன். இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. ரியல் ஸ்டோரி அப்படிங்கிறப்போ எனக்கு மோஸ்ட்டா வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த மாரி ஆக்ஷன் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அதில வந்து மெயினா வந்து ரியல் ஸ்டோரி அப்படிங்கிறப்போ எனக்கு இன்னும் ஹைப் ஜாஸ்தியா இருந்துச்சு. இந்த படம் எப்படியோ பார்க்கணும் அப்படின்னு. மாதவன் நடிச்சிருந்த ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர்ல இருக்கவரு உண்மையாவே இருக்காரு. அவர் நேம் தான் அஜித் தோவல். இவரு யாருன்னா, நெறைய பவர்ஃபுல்லான பெர்சன் படம்லாம் பார்த்துருப்போம். லைக் வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் ஆகட்டும், நமக்கு ஒரு பவர் இருக்க மாரி நெறைய ஹீரோஸ் படம்லாம் பார்த்துருப்போம். அந்த மாரி இந்த ரியல் லைஃப் பவர்ஃபுல் பெர்சன்னு கூட சொல்லலாம் அவர. அவர் யாருன்னா, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டி சர்வீஸ்ல சிஎம் ஆகட்டும், பிஎம் ஆகட்டும் இவரு சொல்றத தான் கேட்கணும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பெர்சன். ஸோ அவர பார்க்க ரொம்ப இன்ஸ்பயரா இருந்தது. அதாவது நார்மலா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஆரம்பிச்ச இவரோட ஸ்டார்ட்டிங், இன்னைக்கு வந்து ஒரு மிலிட்டரி லெவல் போயி, பாகிஸ்தானுக்குள்ள போய், அங்க இருக்க டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி, அதுல நமக்கு ஒரு புதுசா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்குள்ள அவங்க என்னென்ன பண்றாங்கிறது டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி, அணு ஆயுதத்த உருவாக்குறாங்க அப்படிங்கிறப்போ, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்தியாவுக்கு வந்து கேதர் பண்ணி, இந்தியாவுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் குடுத்து, அந்த தடுத்து நிப்பாட்டுனதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. பட் எத்தன நாள், எத்தன மாசம் இருந்தாருன்னு தெரியல. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு ஊருக்கு போறதுக்கு யார் என்னன்னு தெரியாம ரொம்ப நர்வஸ் ஆகும். அப்படிங்கிறப்போ, இந்தியாவிலருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தான்ங்கிறது எவ்வளோ பெரிய ஏரியா. ஸோ அந்த அந்த இடமே ரொம்ப வயலன்ஸான இடமா இருக்கும். அப்படிங்கிறப்போ, இவரு இவரு எப்படி அது வந்து இருந்திருப்பாரு, எப்படி பேசியிருப்பாரு அப்படிங்கிறப்போ ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. ஏன்னா, ஒரு ஸ்பாட்ல மிஸ் ஆனாருன்னா, தெரிஞ்சிருச்சுன்னா இவர் லைஃப் அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த வில் பவரோட இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க தான் லைஃப்ல இந்த மாரி பெர்சன் தான் ரியல் ஹீரோஸா இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம என்ன கத்துக்கணும்னா, ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறப்ப ஃபுல் டெடிகேஷன தாண்டி இறங்கும்போது ஃபுல் ஃபோக்கஸ்டா இறங்கணும். பயப்படாம இறங்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய உதாரணம். ரொம்ப இன்ஸ்பயரா இருந்துச்சு எனக்கு. ஒரு டிசிஷன் மேக்கிங்க தாண்டி அத ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும். அத பண்றதுக்கு கட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பண்றதுக்கு வந்து ஒரு பயங்கரமான கட்ஸ் வேணும். இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.